ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுவதும் சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுவதும் சகஜம்தான். பலத்துக்கிட்ட பலவீனம் பலியாகியே தீரணும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான இளவேலா பூஞ்சிரா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தங்கம் இரட்டா அப்படின்னு செம்மையான 2 கிரைம் த்ரில்லர் படங்கள் ரசிகர்கள் டெஃபினட்டாக நம்மளுடைய வேவ்லென்த்துக்கு செட் ஆகக்கூடிய நல்ல படங்கள்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சாங்க. அட்டகாசமாக இருக்குது ப்ரோ, அதே மாதிரி வேறு ஏதாவது தரமான படம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் என்ன, சனிக்கிழமை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை வச்சு விட்ருவோம். அடுத்த கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதைக்களமாக பார்த்து கொடுக்கலாம்ங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த படத்துடைய விமர்சனமே. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரீட்டுக்காக போய் பார்த்துருவோம். படத்துடைய ஆரம்பத்திலேயே முதல்ல ஒரு மலைப்பகுதி மாதிரி ஒரு இடம் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே ஒரு நாய் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, மோப்பம் முடிச்சுக்கிட்டே. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பாலித்தீன் கவரில் என்னமோ ஒன்று கிடக்குது. அது என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. இப்போ அந்த நாய் பக்கத்தில் வந்து அந்த பாலித்தீன் கவரை மோந்து பார்த்துட்டு அந்த கவரை மட்டும் அப்படி உருவிட்டு அப்படி பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது வெட்டப்பட்ட நிலைமையில் ஒரு பாதம் அது மட்டும் அங்கே கிடக்குது. இப்போ அந்த பாதம் யாருடையது, ஆனா பொண்ணா, எவன் கொலைகாரன், யார் கொலை பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டது, எதுக்கான விடையுமே நம்மக்கிட்ட அப்போ சுத்தமாக இல்லை. ஏன்னா அதான் வெரி ஃபஸ்ட்டு ஷாட்டே படத்தில். இப்போ நம்ம கதாநாயகன் உள்ள இன்ட்ரோ ஆகுறாரு. அவருடைய பேர் மது. அவர் ஒரு போலீஸ்காரர். இவர் பூஞ்சிரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹில் டாப், ஒரு மலை உச்சி, கிட்டத்தட்ட தரையிலேருந்து ஒரு 3000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சி, அந்த மாதிரி ஒரு பகுதி. அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு அது ஸ்டேஷன் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே தான் சார் நீங்கள் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு, மற்றபடி நீங்கள் தங்குறதுக்கு தனியாக இடம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனு. ஆனால் அங்கே தான் 2 போலீஸ்காரங்க மட்டும்தான் டியூட்டியில் உட்கார வைக்கப்படுவாங்க. எப்பயுமே ரவுண்ட் த கிளாக் 2 பேர் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஸ்டேஷனில் டேபிள் சேரு அப்படின்னு ஒன்று தான் கிடக்குது. இது போக சுற்றி எல்லாம் பாத்திரம் பண்ணிட்டோன்னு அவங்கவுங்க அந்த போலீஸ்காரங்க தங்குறதுக்கு, சமைக்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவையான கட்டில் எல்லாம் இதுதான் கிடக்குது. அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு வயர்லெஸ் செட்டு ஒன்று இருக்குது. அங்கே இப்படி இருக்கிற ஒரு இடத்துக்கு அடுத்த டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கதாநாயகன் 2 பேர் இருப்பாங்கன்னு இல்லையா, அதில் ஒரு நபராக நம்மளால் போய்கிட்டு இருக்காப்புல அந்த மலை உச்சிக்கு ஏறி போகும்போதே இவர் வந்து தேவையான காய்கறிகள், அரிசி கிரிசின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு, மசாலா பாக்கெட்லாம் கொடுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு தான் மேலே போய்கிட்டு இருக்காப்புல. இப்போ போனால் இவர் போகும்போது அங்கே ஒரு போலீஸ்கார் டியூட்டியில் இருக்கார். பா நான் கிளம்புறப்பா, நாளைக்கு சுதி வந்துடுவான், பார்த்துக்கணிங்க, நீங்கள் 2 பேர் தான் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாப்புல. இப்போ சுதி அப்படிங்கிற இன்னொரு போலீஸ்கார் நம்ம கதாநாயகனோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவர் மறுநாள் அங்கே. இப்போ அவர் வந்துடுறாரு. வந்தால் அப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். 2 பேர் உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. அப்புறம் மலை உச்சியில் அது இருக்கும் போல் அப்பா பனி அப்படி தெரியுது, அவ்வளவு குளிர் இருக்குது. பார்க்கறதுக்கே எப்பா எப்படி இருக்கும் சில்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. அப்படி ஒரு மலைப்பகுதி அது. ஸோ 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக சீட்டில் வாங்க, கையை போடுங்க, அப்புறம் ஜோக்கர் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க வேலையை. ஆனால் இப்படி 2 பேர் டியூட்டிக்கு வர்றாங்க, பார்க்குறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பிக்கிற இந்த தருணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்ககிட்ட தான் வயர்லெஸ் இருக்கே. அப்படியே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு அடுத்தடுத்து கால் வருது. அது இவங்க அங்கேருந்து வயர்லெஸில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சார், வெட்டப்பட்ட நிலைமையில் உடல் பாகங்கள் ஒன்றொன்னாக அங்கங்கே கிடைக்கிது சார். ஆனால் அது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பகுதியில் கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் வருது. யாரோ ஒருத்தன், அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறதே தெரியல, நம்ம ஃபோரன்சிக் டீமுக்கு கொடுத்து விட்ருக்கோம் கிடைச்ச பாகங்கள் எல்லாத்தையும். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி பல இடங்களில் வீசியிருக்கான் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரமும் வியூவர்ஸான நமக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் அப்படி மெதுவாக இறங்கி தள்ளுங்க அப்படின்னு போய்கிட்டு இருந்த இந்த கதை பதபதைப்பாக பரபரப்புடைய உச்சியில் செகண்ட் ஹாஃபுக்கு கம்ப்ளீட்டாக மாறுது. அந்த வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் எல்லாமே யாருடையது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொலைகாரன் என்ன, அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் பண்ணிடுறேன். இந்த படமும் ஒரு க்ளீன் ஸ்லேட் மலையாளம் கிரைம் ட்ராமா. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் இவங்க போகிறது, மேலே போகிறது, சமைக்கிறது, சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக சீட்டில் ஆடுறது, இப்படியே தான் சுத்தம். ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த படம் ப்ரோ செம்மையான படம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பல பேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட இன்ட்ரோவலே வந்துருச்சு சாமி. இன்ட்ரோல் பிளாக் வந்ததுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், ஏங்க இந்த படமாக அப்படி ஆகா போகணுன்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஓப்பனாக நான் சொல்கிறேன்.
ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு கதைக்களம் நகரும் போது தான் இல்லைங்க இதில் ஏதோ சமாச்சாரம் இருக்குது, ஏதோ மறைக்கிறாங்க, இவ்வளோ தூரம் போகிற ஸ்லோனஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று அதுக்குள்ளே அரங்கேறி இருக்குது, நம்ம தான் அதை சரியாக நோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பதபதைப்பாகவே என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸில் வச்சாம்பாரி ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம ட்விஸ்ட்டு, செம்மையான ஒரு கிளைமேக்ஸு இந்த படத்துக்கு. அது நம்ம சொல்கிறது எப்பயும் சொல்கிற அதே ஸ்டேட்மெண்ட்டு தான். நல்ல மலையாள படங்கள் மெதுவாக தான் சார் போகும், இறங்கி நீங்கள் தான் தள்ளணும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் ஹாஃபில் என்னென்ன விஷயங்கள்ங்கிறதே நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு சில விஷயங்கள் செகண்ட் ஹாஃபுக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் ஸ்லோ பர்னிங் மலையாளம் கிரைம் ட்ராமாஸ் எனக்கு பிடிக்கும். நல்ல உலக படங்கள் கிரைம் ட்ராமா நல்ல படங்களாக இருந்தால் கூட மெதுவாக போனால் கூட பார்ப்போங்கிற ரசிகர்களுக்கு மட்டும்தான் இந்த படம். நம்மளுடைய வேவில் இந்த ஆடியன்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அதான் சார் எப்பயுமே மலையாள சினிமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு படம் இது. அந்த லிஸ்ட்டில் இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இயக்குனது ஷஹி கபீர் அப்படின்னு சொல்கிறவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர். இவர் வேறு யாரும் கிடையாது. ஜோசப் படமாகட்டும் நயாட்டு படமாகட்டும் இந்த 2 படத்துடைய ரைட்டர் தான் இந்த ஷஹி கபீர். அவர் டைரக்ட் பண்ண படம் இது. உங்களுக்கு ஜோசஃபும் நயாட்டும் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? அந்த படங்கள்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அதே ஃபார்மேட்டில் இன்னொரு படம் தைரியமாக பாருங்கள். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்த உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். முதல்ல சௌபின் ஷாகிர் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மரு. இவர் ஜோஜு ஜார்ஜு நம்ம சுராஜ் இவங்க எல்லாமே ஒரு நடிப்பு அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. கேமரா இருக்கிறது, இத்தனை பேர் ஒரு க்ரூ முன்னாடி நிற்கிறாங்களே, இதெல்லாம் மறந்து விட்டு அவங்களா பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேமரா முன்னாடி. இந்த படத்துலலாம் சௌபின் ஷாகிருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அவர் மாட்டுக்கு வருவார், சட்டையை கழட்டுவார், லுங்கியை கழட்டுவார், ட்ராயரை மாட்டார், இன்னும் சுற்றிக்கிட்டே இருப்பார் கேமரா முன்னாடி. நமக்கு என்னென்னு பர்ஃபார்மன்ஸில் அவ்வளவு சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அவர் மட்டும் இல்லை, சுதி கோப்பாவும் அந்த கூட இருக்கக்கூடிய சுதிங்கிற கதாபாத்திரத்தை அவர் தான் பண்ணியிருப்பார். செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டையும் இருந்து, அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப் தான். இந்த படமே செகண்ட் ஹாஃப் தான், அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுமையாக பாருங்கள். இது போக ஜித்து அஷ்ரஃபுடைய அந்த கதாபாத்திரம் 2 சீனு 3 சீனு தான் சார் வருவார். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அவருடைய கதாபாத்திரம் இருக்கும். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த 3 பேர்கிட்டையும் இருந்து அட்டகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மனிஷ் மாதவனுடைய சினிமோட்டோகிராஃபி இந்த படத்திற்கு மிகப்பெரிய படம். நான் சொன்னேன் சார் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஷனில் நம்ம சார் தங்கியிருக்கோம். அட்டாட்டாட்டாட்டா இந்த மாதிரி ஒரு இடம்லாம் இருந்ததுன்னா ஒரு சின்ன குடிசையை போட்டு சந்தோஷமாக தங்கிக்கலாம். என்ன கிளைமேட்டு, என்ன மேகம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஃபீலை கொடுக்குற ஒரு இடம். அங்கே தான் இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் அதனுடைய குளிர்ச்சி எவ்வளவு ரம்யமாக இருக்குது சார் அப்படிங்கிற அந்த ஃபீலை நமக்குள்ளே கடத்தினதே மனிஷ் மாதவனுடைய சினிமோட்டோகிராஃபி தான். குறிப்பாக ஒரு எஸ் பண்டில் ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணி போகிற அந்த சீனை அவர் ஒரு ஏரியல் ஷாட்டாக கன்சியூவ் பண்ணியிருப்பாப்புல. செம்மையாக இருக்கும் அந்த ஷாட்டே. செம்மையான ஃப்ரேமிங் அது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஷாட்டு. க்ரைம் த்ரில்லர் க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு, ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாக இருந்தாலும் பரவாயில்ல சார் அப்படிங்கிற ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படமாகவே இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது க்ரைம் த்ரில்லர் வச்சு என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் பெருசாக அப்பெல்லாம் எந்த மேட்டரும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி அந்த கால் தனியாக கிடக்கிறமா அப்படி இப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ரொம்ப குரோதமாகலாம் எங்கேயும் பெருசாக சித்தரிக்கலை. இந்த படம் ஒரு UA சர்டிஃபைடு படம் தான். அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஃபேமிலியோடையே தாராளமாக இந்த படத்தை பார்த்து மகிழலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.